இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். இப்போ வந்து I string and O string both base classes are processed from iostream.h header file. Are you clear? இப்போ எனக்கு வந்து இங்க என்ன சொல்லிருக்காங்க, endl is manipulator object. யாரோட மேனிப்புலேட்டர்? இன்புட் I1 வாங்க. இப்போ இன்புட் அவுட்புட் மேனிப்புலேட்டர் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ இந்த இன்புட் அவுட்புட் மேனிப்புலேட்டர் ஆப்ஜெக்ட் இன்புட் அவுட்புட் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டாங்க. ப்ராசஸ் ஃப்ரம் எங்கேருந்து வருது? IO manip.h header file. இது வந்து டிஃபால்ட். இது வந்து IO manip.h header file. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே பாருங்கள். இப்போ டர்போசியில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்காக நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ இந்த வெரிஃபிகேஷனில் ஹெச்சில் டாபிக் சர்ச்சில் IO இருக்கா? IO மேனிப்னு இருக்கா? சரி, அதுக்குள்ளார போய்க்குங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஹெடர் ஃபைல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து இதில் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னீங்கன்னா, சாரி, கோ பேக். கோ பேக்குன்னா Alt F1. எனக்கு வந்து Alt F1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு endl இல்லை, endlக்கு வந்து அவங்க கொடுக்கல. இங்கே வந்து இதில் வந்து கிளாசரியில் வந்து அவங்க வந்து கொடுக்கல, இந்த இண்டெக்ஸில் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ ஐ வில் டெல் லேட்டர். ஸோ இதை வந்து இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். சொல்ல புரியுதா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்துட்டு இது வந்து சும்மா ஒரு அவுட்லைன். இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க கான்செப்ட் வந்துட்டு ஓவர் ரைடிங்கு எக்ஸாம்பிள் நம்பர் 2 தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. இது ஏன் இவ்வளோ தூரம் டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கேன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக எழுதியிருக்கேன். ஹியர் வி ஆர் ட்ரை டு டிஸ்பிளே நியூ லைன். இந்த இடத்துல நம்ம ஒரு நியூ லைன் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். எந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணினா cout ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி என்ன மேனிப்புலேட்டர் ஃபங்க்ஷன், என்ன மேனிப்புலேட்டர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா endl அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ endl இஸ் ஒன் ஆஃப் த மேனிப்புலேட்டர் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ வந்து இதில் பாரு, திருப்பி ரிட்டர்ன் பேக் டு ஹியர். நம்ம பாலிமார்ஃபிசம்ங்கிற கான்செப்டுக்குள்ளார வந்துடுறோம். ஜஸ்ட் ஐ ரீகேப் இட். ஹியர் டிக்ளேர் ஆப்ஜெக்ட் டு டெரைவ் கிளாஸ். ஸோ டெரைவ் கிளாஸ் கிவ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டு இட்ஸ் செல்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்குள்ளார இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு தான் நம்மளுக்கு வந்து கிவ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டு இட்ஸ் செல்ஃப் மெம்பர் சப்ரோகிராம்ஸ். அதுக்குள்ளார இருக்கிற மெம்பர் சப்ரோகிராமுக்கு தான் அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இங்கே பாரு, நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னீங்கன்னா, ஹியர் ஐ ட்ரை டு ஆக்சஸ் மெம்பர் ப்ரொசீஜர் ஆஃப் டெரைவ் கிளாஸ். டெரைவ் கிளாஸில் இருக்க மெம்பர் ப்ரொசீஜர் தான் அதை ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நேராக இந்த ஸ்டேட்மெண்ட், திஸ் ஸ்டேட்மெண்ட் ட்ரை டு என்ட்ரிங் ஹியர் இட் செல்ஃப், இந்த இடத்துக்கு தான் போகும். எனக்கு டெரைவ் கிளாஸில் இருக்கிற மெம்பர் ப்ரொசீஜர் எனக்கு ப்ராசஸ் ஆகியிருக்கும். எனக்கு இங்கே வந்து ஃபஸ்ட் அவுட்புட் வந்து div -p023bன்னு வந்திருக்கும். எனக்கு நெக்ஸ்ட் அவுட்புட் வந்து எனக்கு 3ன்னு வந்திருக்கும். அவுட்புட் நம்பர் 1 வந்து எனக்கு div -p023bன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு செகண்ட் அவுட்புட் என்ன வந்திருக்கும்னா எனக்கு 3ன்னு வந்திருக்கும். இதில் சொல்ல வர்றது என்னென்னா, பேஸ் கிளாஸில் இருக்கிற div எனக்கு ப்ராசஸ் ஆகாது, எனக்கு இந்த div ப்ராசஸ் ஆகாதுன்றாங்க. இந்த டிவ்வை எப்படி ப்ராசஸ் பண்ண வைக்கிறது, எனக்கு பேஸ் கிளாஸில் இருக்க மெம்பர் ப்ரொசீஜரை எப்படி ப்ராசஸ் பண்ண வைக்கிறதா இந்த ப்ரோக்ராம். அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் லேட்டராக. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் div அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த செகண்ட் டிவ்வில் பாருங்கள், float, float அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே floatங்கிற போது இங்கே வந்து வாட்ச் இட் அவுட் பண்ணோம். float அப்படிங்கிறது இல்லை. இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நம்ம என்னென்னு கொடுத்துருக்காங்க, 10ன்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. இப்போ நான் இந்த இடத்துல வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. 10,3.0f அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா int, float. ஸோ எனக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து int, float அப்படின்ட்டுருக்காங்க. இப்போது எனக்கு டெரைவ் கிளாஸ் ஆப்ஜெக்ட் என்ட்ரிங் இன்ட்டு டெரைவ் கிளாஸ், இந்த கிளாஸ்க்குள்ளார என்ட்ரு ஆகிருக்கும். இந்த கிளாஸ்க்குள்ளார போன உடனே இதில் int, floatன்னு அப்படி இருக்கான்னு வாட்ச் இட் அவுட் பண்ணும். int, float இஸ் நாட் மேட்ச்டு டு int, int இல்லை int, floatங்கிறது மேட்ச் ஆகலை. ஆனால் நெக்ஸ்ட்டில் பாருங்கள் எனக்கு மேட்ச் ஆகுது.
எனக்கு int comma float is matched to int comma float. எனக்கு மேட்ச் ஆகணும்னா எனக்கு தேர்ட் அவுட்புட் என்ன வந்திருக்கும்னா div minus p023b தேர்ட் அவுட்புட். எனக்கு ஃபோர்த் அவுட்புட் என்ன வந்திருக்கும்னா 3.3333 எனக்கு 6 டைம்ஸ் அக்கர் ஆகிருக்கும். எனக்கு now this statement is also over. இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னீங்கன்னா this statements are different from previous program. இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்லேயே இருக்குது. ஆனால் இந்த ப்ரோக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா here I try to develop two new lines. Here I try to develop 2 new lines. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, carefully watch it out. Here this is object declared to base class. இந்த ஆப்ஜெக்ட் யாருக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா பேஸ் கிளாஸ்க்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பேஸ் கிளாஸு எதை கால் பண்ண போது எனக்கு சாரி here I try to object to derive class. Here I try to object to derive class. Here I try to object பேஸ் கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலை. நான் இங்கே வந்துட்டு எங்கே எதுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் இங்கே வந்து I declare object to derive class. So derive class object invoke base class member procedure by base class name with scope resolution operator. இந்த இடத்துல திரும்ப நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். derive class object invoke base class member procedure by base class name with scope resolution operator. அதாவது இது எனக்கு பேஸ் கிளாஸோட நேமு, எனக்கு இது ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். அதை இது ரெண்டையும் பயன்படுத்தி எனக்கு derive class ஆப்ஜெக்ட் பேஸ் கிளாஸில் இருக்கிற மெம்பர் ப்ரொசீஜரை கால் பண்ணுதுன்றாங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இங்கே here we are not use base class name with scope resolution operator. So this derive class object invoke itself member procedure. அதுக்குள்ள இருக்கிற மெம்பர் ப்ரொசீஜர் தான் கால் பண்ணியிருக்குமே தவிர பேஸ் கிளாஸில் இருக்க மெம்பர் ப்ரொசீஜரை கால் பண்ணியிருக்காது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு derive class object invoke base class member procedure by base class name with scope resolution operator. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நேராக எங்கே போயிருக்கோம்னா எனக்கு இந்த derive classக்கு போகாது, எனக்கு நேராக எனக்கு பேஸ் கிளாஸில் இருக்கிற divங்கிறதுக்குள்ளார தான் என்ட்ரு ஆகிருக்கும். Now the fifth output is div p023a and then return sixth output is 3 அப்படின்னு எனக்கு வந்திருக்கும். சரி சார், இப்போ அடுத்தது இது முடிஞ்சிருச்சு. ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு int comma intன்னு இருக்கு. நெக்ஸ்ட்லேயும் பாருங்கள், derive class object invoke base class member procedure by base class name with scope resolution operator with the help of formal parameters data type. யாரோட உதவியோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணுதுன்னா ஃபார்மல் பேராமீட்டரோட யூனிக்னஸை வச்சு செக் பண்ணுது. இங்கே int comma floatன்னு கொடுத்துட்டாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், derive class object invoke base class member procedure by base class name with scope resolution operator. Here we are using int comma float. அப்போ நேராக இங்கே போகும். இப்போ இந்த derive கிளாஸில் இருக்கிற int comma float வாட்ச் பண்ணாது. ஏன்னா நம்ம வந்து இங்கே பேஸ் கிளாஸில் தான் நான் இவன் இன்வோக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பேஸ் கிளாஸில் இருக்கிற div தான் ப்ராசஸ் ஆகும். அதில் எனக்கு வந்து அவுட்புட் நம்பர் 7 அப்படி என்னென்னா நீங்கள் div minus p023a and then output is 3.3333ன்னு எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். அப்போது நம்மளால் வந்துட்டு இதில் வந்து thus இந்த ப்ரோக்ராம்லேருந்து நம்ம என்ன சொல்ல வராங்க அப்படின்னீங்கன்னா thus this program try to explain we can access even base class member procedure also with help of base class name with scope resolution operator. Base class name